ஜனநாயகன் படப்பிடிப்பில் பங்கேற்பதற்காக கொடைக்கானலில் தாண்டிக்குடிக்கு சென்றுள்ளார் நடிகர் விஜய். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ஜாஃபர் இணைந்திருக்கிறார். ஜாஃபர், விஜய் வந்திருப்பதால் அங்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் எதுவும் மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறதா? என்ன விவரம்? திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை கிராமங்களில் ஒன்றாக தாண்டிக்குடி கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் நடைபெறும் ஜனநாயகன் இறுதிக்கட்ட படப்பிடிப்பிற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் மற்றும் முன்னணி நடிகருமான விஜய் இன்று பிற்பகல் வேளையில் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் மதுரை வந்தடைந்தார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக வத்தலகுண்டு வழியாக மலைச்சாலையில் பயணித்து தாண்டிக்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட மங்களங்கொம்பு அருகே உள்ள தனியார் விடுதிக்கு வந்தடைந்துள்ளார். மேலும் இவர் தங்கும் அறையில் இன்று முழுவதும் ஓய்வெடுக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக தாண்டிக்குடி கிராமத்தின் மலை உச்சி பகுதியில் உள்ள ராஜசேகரன் என்பவரின் தனியார் தோட்ட பகுதியில் சுமார் 30 ஏக்கர் பரப்பளவில் உள்ள காபி தோட்டத்தில் நாளை மற்றும் நாளை மறுநாள் உள்ளிட்ட 3 நாட்கள் படப்பிடிப்பு நடைபெறுகிறது. மேலும் இந்த படப்பிடிப்பு பகுதி அருகே உள்ள இடத்திலிருந்து படப்பிடிப்புக்கு தேவையான சாதனங்கள் மற்றும் இதர பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டு படப்பிடிப்புக்கான முன்னேற்பாடு பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதே போல இந்த படப்பிடிப்பு பகுதி செல்லும் பகுதி கரடுமுரடான பகுதியாக இருப்பதால் ஜீப் உள்ளிட்ட போர்வீல் வாகனங்கள் சென்று வரும் சூழலை அமைந்துள்ளது. மேலும் கவேகா தலைவர் தங்கும் விடுதிக்கு வந்தடைந்த நிலையில் அவருடைய கட்சி உறுப்பினர்கள் மற்றும் தொண்டர்கள் உற்சாகமாக காவேகா கட்சி கொடியை காட்டி வரவேற்பு குறிப்பிடத்தக்கது. லாவண்யா, அதே போல 10க்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியிலும் 50க்கும் மேற்பட்ட போலீசார் மலைச்சாலையில் பல்வேறு இடங்களிலும் சாதாரண உடையிலும் காவலர் சீருடையிலும் பாதுகாப்பு அளித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. தீவிர கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ஜாஃபர்.